நல்ல சிந்தனைகள் சந்தைக்கு வந்தால் மட்டுமே அனைவருக்கும் பயன்படக்கூடும். கோபி ஒரு சிறு மளிகை கடையை நடத்தி வந்தான். அதில் வரக்கூடிய சிறிய வருமானத்தை கொண்டு தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளோடு மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்தான். திடீரென்று ஒரு நாள் அவனுடைய கடைக்கு நேர் எதிரே ஒரு கட்டிடம் கட்டும் பணி நடைபெற ஆரம்பித்தது. இந்த இடத்தில் என்ன கட்டப் போகிறார்கள் என்று குழப்பத்துடன் அங்கு பணி செய்து கொண்டிருந்த வேலையாட்களை பார்த்து கோபி கேட்டான். இந்த இடத்தில் என்ன வரப்போகிறது என்று. அந்த வேலையாட்கள், இந்த இடத்தில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வரப்போகிறது என்று கூறினார்கள். அவர்கள் கூறிய பதிலை கேட்டவுடன் கோபியின் தலையில் இடி விழுந்தது போல் ஆகிவிட்டது. மனசோர்வுடன் மன குழப்பத்துடன் கடையில் வந்து அமர்ந்து கொண்டான். இந்த இடத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்துவிட்டால் நம்முடைய கடையின் வாடிக்கையாளர்கள் குறைந்து போவார்களே. நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவரும் அந்த சூப்பர் மார்க்கெட்டை நோக்கித்தானே செல்வார்கள். பெரிய கடையில் பொருட்களை வாங்கத்தானே மக்கள் விரும்புவார்கள் என்று யோசித்தபடியே மனக்குழப்பத்துடன் சோர்வாக அன்று மாலை தன்னுடைய வீட்டிற்கு சென்றான். கணவனை வாடிய முகத்தோடு பார்த்த மனைவி என்னவாயிற்று என்று கேட்டாள். நடந்த யாவற்றையும் கணவன் கூற, இதற்கு ஒன்றும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய ஊரில் ஒரு சாமியார் ஒருவர் வந்துள்ளார். அவரிடம் நம்முடைய பிரச்சனைகளை கூறினால் அவர் சரியான தீர்வு சொல்லுவார். நாளை காலை நாம் இருவரும் அவரை சென்று சந்திக்கலாம். இப்பொழுது உறங்குங்கள் என்று இருவரும் உறங்கச் சென்றார்கள். அடுத்த நாள் காலையில் கோபி தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு அந்த சாமியாரை சென்று சந்தித்தான். உனக்கு என்ன பிரச்சனை என்று சாமியார் கேட்டார். நான் ஒரு சிறு மளிகை கடையை நடத்தி வருகிறேன். என்னுடைய கடைக்கு நேர் எதிரே ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று வரப்போகிறது. சூப்பர் மார்க்கெட் வந்துவிட்டால் என்னுடைய கடையின் வியாபாரம் படுத்துவிடும். அந்த கடையில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டுதான் என் குடும்பத்தை நான் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். என் கடையின் வியாபாரம் படுத்துவிட்டால் நான் வாங்கிய கடனை நான் எப்படி அடைப்பேன்? இதற்கு ஒரு தீர்வை தாங்கள் தான் கூற வேண்டும் என்று கோபி கேட்டான். அந்த சாமியார் கோபியை பார்த்து, நீ இன்று முதல் காலையில் உன்னுடைய கடையை திறக்கும் போது கடவுளை பார்த்து, என்னுடைய கடைக்கு இன்று நல்ல வியாபாரம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள். அதே போல் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இன்று வியாபாரம் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள் என்று அந்த முனிவர் கூறினார். இதை கேட்ட அந்த கோபி குழப்பத்துடன் முனிவரை பார்த்தான். முனிவர் கோபியை பார்த்து கூறினார், உன்னுடைய குழப்பம் என்னவென்று எனக்கு புரிகிறது. நான் சொல்வதை நீ செய், எல்லாம் சரியாக நடக்கும். சென்று வா என்று அனுப்பி வைத்தார். கோபி தன்னுடைய மனைவியுடன் வீட்டிற்கு வந்தான். அன்று முதல் அந்த சாமியார் கூறியபடியே காலையில் கடையை திறக்கும் போதெல்லாம், இன்று முழுவதும் எனக்கு வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும், அதே போல் அந்த சூப்பர் மார்க்கெட்டிற்கும் வியாபாரம் நன்றாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கடையை திறந்தான். 2 ஆண்டுகள் கடந்த நிலையில் அந்த கோபி தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு மீண்டும் அந்த சாமியாரை சென்று சந்தித்தான். சாமியார் கோபியை பார்த்து, இப்பொழுது உன்னுடைய கடையின் வருமானம் எப்படி இருக்கிறது என்று கேட்டார். கோபி சாமியாரை பார்த்து கூறினான், இப்பொழுது என்னிடம் அந்த கடை இல்லை சாமி, அந்த கடையை நான் விற்றுவிட்டேன் என்று கூறினான். இதை கேட்ட சாமியார் மிகுந்த அதிர்ச்சியோடு, என்ன நீ சொல்கிறாய் என்று கேட்டார். கோபி மீண்டும் கூறினான், நீங்கள் கூறியபடியே நான் வேண்டிக் கொண்டேன். ஒவ்வொரு நாளும் கடையை திறக்கும் போது எனக்கும் அந்த சூப்பர் மார்க்கெட்டிற்கும் நன்றாக வியாபாரம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். அதன் விளைவாக இன்று அந்த சூப்பர் மார்க்கெட்டையே நான் விலைக்கு வாங்கிவிட்டேன் என்று மகிழ்ச்சியோடு கூறினான்.